அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நோன்பு 4வது நோன்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சவுதி அரேபியாவில் நம்ம வந்து காலையில் டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அது போக இன்றைக்கி மேடமோட பொண்ணு வந்து பார்ட்டி கொடுக்காங்க. அதனால் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே எப்பவும் போல் 6 மணிக்கு போயிடுவோம் வேலைக்கு போயிட்டு அவங்களுக்கு கீழே எல்லா ரூமும் க்ளீன் பண்ணி மேலெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வந்தாச்சு. கீழே வந்து இப்போ பொண்ணுமா நேற்றே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, என் ஃப்ரெண்டு வராங்க ரூமெல்லாம் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள், இது அவ்வளோ காலையிலே க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம இப்போ பாஸ்போர்ட் வாங்க வேறு போகணும் 2 மணிக்கு. அதனால் நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாம் தொடச்சி நீட் பண்ணி வச்சாச்சு. இந்த பாருங்க, இது ஃபுல்லாக வாஷ் பேஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அழகா. ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அது இந்த இது எல்லாம் டின்னருக்கு எடுத்து வச்சுருக்காங்க சாயந்தரத்துக்கு. அது பாருங்க, காவா டீ இதெல்லாம் குடிப்பாங்க. இந்த இருக்குல்ல, இதில் டீ, இது காவா பிஞ்சான்பாங்க. அது குட்டிக்காண்டு பார்த்தீங்களா. அது போக பேரிச்சம்பழம். இப்போ இந்த டைனிங் டேபிளை தான் நம்ம காலையில் செட் பண்ணி வச்சாச்சு. நம்ம ஊரில் நோம்பு கஞ்சி போகும்ல, அதே மாதிரி இங்கே வந்து சோறுபாம்பாங்க. ஜூஸு சோறுபா அந்த கிணத்துல ஊற்றி குடிப்பாங்க. சாயந்தரம் தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இப்போ காலையில் டைம் இங்கே கம்மியாக தான் ஆகிட்டுருக்கு. சரி உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிட்டு இருக்கேன். பாருங்கள். இப்போ நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நோம்புனால நம்மளுக்கு வந்து வேலைகள் எப்பவும் உள்ள வேலைகள் தான். அந்த அம்மா எப்பவும் போல் வேலை பார்ப்பாங்க இந்த விஷயமா. அதனால் நம்மளுக்கு வேலைகள் எப்பவும் போல் நம்ம காலையில் போய்ட்டு காலையில் கொஞ்சம் வேலை இருக்கும், வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்துடுவோம் வீட்டுக்கு. வந்து நம்ம வீட்டில் என்ன வேலை இருக்குது அதை பார்த்துட்ருப்போம். அது போக சாயந்தரம் துணி அயன் பண்ணுற வேலை தான் நம்மளுக்கு. அது கூட மேடம் எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா நம்ம கூட போவோம். அந்த டியூட்டி தான் நம்ம 2 வருஷமும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன வேலை இருக்குதுன்னு பார்ப்போம். சரியா, காலையிலனால நமக்கு வந்து இப்போ சம்சா காண்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம ரூமில். சம்சா தாள் பார்த்தீங்கன்னா இங்கே ரெடிமேடாகவே கிடைக்கும். ஃபுல்லாகவே நிறைய கடைகளில், எல்லா கடைகள்லையும் நம்ம ஊர் மாதிரி இப்போ இங்கே நிறைய சவுதியை பொறுத்த வரைக்கும் சம்சா தாள் வந்து அதிகமாக விற்கிது. 10 ரியாலு 20 ரியாலு ஒவ்வொரு சம்சா தாளை பொறுத்து இருக்குது. நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் நான். இது வந்து மைதா மாவு சம்சா. சரியா, இது வந்து கோதுமை மாவு சம்சா. அது போக தாளை பாருங்கள், ரொம்ப மெல்லிசாக இருக்கும் உள்ளே இருக்குது. இந்த பாருங்க, இது கோதுமை மாவு. சரியா, நம்ம வந்து இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சம்சாக்கு உள்ளே வைக்கிறதுக்கு நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணியாச்சு. வந்து உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட்டு, மல்லிச்செடி. சரியா, இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே கறி சம்சா செஞ்சு வச்சுருக்கோம் கொஞ்சம். இப்போ இது வந்து வெஜ்ஜு, இதில் செய்வோம். சரியா, செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வேலை என்ன வேலை இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் நம்ம வந்து சம்சா செய்ய போகிறோம். சரியா, அது போக நம்ம இந்த இது செஞ்சாச்சு, இந்த மசாலாவும் செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சரியா, பார்த்தீங்கன்னா இதில் வச்சுட்டு நம்ம வந்து ஈஸி தான். சம்சா வந்து நீளமாக தான் இருக்கும். நம்ம இப்படி பரட்டிட்டு இப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் திருப்பி விட்டுற வேண்டியதான். அப்படியே திருப்பிட்டு நம்ம வந்து கொஞ்சம் மைதா பேஸ்ட் எடுத்து இதில் தேய்ச்சி விட்டுடணும். அவ்வளோதான். இந்த பாருங்க, நம்ம சம்சா செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னு வைங்களேன், ஃப்ரீசரில் நம்ம தேவைக்கு நோம்பு நேரம் டெய்லி ஒரு 4-5 பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். 2 பேருனால தானே, 2 பேர் இருக்கிறதுனால ஆளுக்கு 2 பீஸ் போதும். இந்த மாதிரி மடக்கி ஈஸியான மெத்தடு தான். அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ நீட்டாக வந்துட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சம்சா ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு ஒரு கவரில் வந்து 4-5 பீஸாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போ இது அவ்வளோத்தையும் முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போகணும். மணி வேறு ஆகிட்டுருக்கு. நம்ம சீக்கிரம் அதை முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு அங்கே போனால் போதும். 2 மணிக்கு போனால் இங்கேருந்து
3 மணி ஆயிரும் போய் சேர்றதுக்கு. நம்ம பாஸ்போர்ட்டையும் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மணி இப்போ 2 ஆக போகுது. நம்ம வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போவோம். போயிட்டு அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு, ஏன்னா வர சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்லிப்பில் வந்து போட்டிருந்துச்சு 14ஆம் தேதி வந்துருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு டேட்டு முடிஞ்ச டேட்டு. இன்றைக்கி தான் 14ஆம் தேதி. நம்ம போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு நாங்கள் போயிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் தான் நிற்கிறோம். சரியா, 3 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. நம்ம 3 மணிக்கு வந்தாச்சு. இங்கே மணி 3:20 ஆயிடுச்சு. அது போக நம்ம பாஸ்போர்ட்டும் வாங்கியாச்சு, ரெடியாக இருந்தது. நம்ம போனோடனே டோக்கன் கொடுத்தாங்க. அது போக டோக்கன் கொடுத்த உடனே நம்மளுக்கு நம்பர் பிரகாரம் கூப்பிட்ட உடனே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. பழைய பாஸ்போர்ட் இருந்தா இருக்கு, ஒரு புது பாஸ்போர்ட். அதாவது ஒரு பெரிய வேலையா இருந்துச்சு. அதாவது ரெனியூல் பண்ண கொடுத்திருந்தோம். அது எப்பண்டா கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்சிட்டு. அது போக நம்ம சேனல் எஸ்பிஎன் ஸ்மார்ட் தம்பில வந்து நம்மளுக்கு ஃபுல் வீடியோ, இந்த பாஸ்போர்ட் எப்படி ரினியூவல் பண்ணணும் ஃபுல் டீட்டெயிலுமே கொடுத்துருக்கோம். அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட் தெரியப்படுத்துங்க எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீட்டில் போய் மித்த வேலைகள் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. மணி 4 ஆயிட்டு. மேடத்தோட பொண்ணும் கால் பண்ணிட்டாங்க, எங்கே இருக்கீங்கன்ட்டு. நாங்கள் வந்துட்டு இருக்கோம்னமா சரின்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க ஃபோனை. இப்போ உள்ளே போய் என்ன வேலை இருக்குது அது வேலை இருக்குன்னு பார்ப்போம். சரியா, நம்ம வீட்லேயே இப்போ நோம்பு கஞ்சி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரெடி பண்ணி அடுப்பில் போட்டுட்டு தான் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, கறி நோம்பு கஞ்சி. அது போக வடைக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருக்கு. இனிமேல் தான் வடை சுடணும் பருப்போட. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது கொலை உருண்டை வந்து மேடம் பொண்ணு கொடுத்தாங்க நம்மளுக்கு நோம்பு திறக்கிறதுக்காண்டி. எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டு வந்தோமா டேபிளில். அப்போ நீ கொஞ்சம் நாள் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பருப்போட ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நோம்பு திறக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், சம்சா, அப்புறம் ரோலு, ஜெபன் ரோலு, அதுக்கப்புறம் கோலா உருண்டை. இது வந்து மேடம் கொடுத்தாங்க. மேடம் பொண்ணு கொடுத்தாங்க. பார்ட்டின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, கடையில் வாங்கினாங்க. வாங்கிட்டு அதில் எனக்கு ஒரு 4 பீஸ் கொடுத்தாங்க. அது போக நம்ம வீட்டில் பருப்போட, அது போக நோம்பு கஞ்சி. சரியா, வாங்க சாப்பிட நோம்பு திறக்க எல்லோரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன வேலை இருக்குன்னு பார்ப்போம். சரியா, அது முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உள்ள மேடம் வீட்டில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ தான் வந்த ரூமுக்கு. ஏன்னா நம்ம கஞ்சி வடைலாம் சாப்பிட்டோமா, அது வயிறு கம்மின்னு இருக்குது. ஏன்னா இப்போ சகருக்கு வேறு சாப்பிடணும் பார்த்தீங்களா, அதனால் இப்போ அதோட முடிச்சுட்டு படுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் சகருக்கு எந்திக்கணும். சரியா, நம்ம வீடியோவை பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.